ஹாய் காய்ஸ் அன்னியங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்னுக்கு ஒரு ஒன் ஷாட்டு தாண்டா க்யூட்டாக ஃபன்னபுளாக ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துடலாம். எந்த ஒரு ஸ்டோரி இன்ட்ரோ இல்லாமல் பிளைண்டாக அப்படியே ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். இப்போ அப்படியே கட் பண்ணால் எஸ்கேயில் ஒரு கம்பெனியில் தான் ஒரு ரூமுக்கு வெளியில் நின்று ஒரு பொண்ணு அப்படியே ஊற்று ஊற்று பார்த்துட்ருக்குறா. காதை வச்சு அந்த டோர்கிட்ட உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அவள் ஷோல்டரில் வந்து இன்னொரு ஹேண்டு வைக்கிறாங்க. அப்பாடியும் ஹே லூசி என்னடி ஆச்சு? ஏண்டி? ஐயோ ஆமே அங்கே நீயாடி? என்னடி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிற? என்ன ஆச்சு? போச்சுடி போச்சு. டானியா மறுபடியும் மாட்டிட்டா. மறுபடியுமா? நேற்று தானடி வாங்கினா. அவளுக்கு என்ன வாங்குறது என்ன புதுசா? அவள் தான் வாங்கிக்கிட்டே இருக்கால. இன்றைக்கி ரெடி பண்ணுனா. அதையும் கேட்குற. சைனாவுக்கு அனுப்ப வேண்டிய மெயிலை டோக்கியோவுக்கு அனுப்பிட்டா. டோக்கியோவுக்கு அனுப்ப வேண்டிய மெயிலை சைனாவுக்கு அனுப்பிட்டா. போச்சு போச்சு. அப்புறம் என்ன? மாற்றி மாற்றி இவன் மெயில் அனுப்புனா அதான் மாற்றி மாற்றி பெண்டு நிமித்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏண்டி வந்து 1 வருஷம் ஆகுது, இன்னுமா வேலை கற்றுக்காமல் இருக்கிறா? டெய்லி ஏதாச்சும் திட்டு வாங்கிட்டு இருக்கிறா? ஏண்டி வேலை கற்றுக்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது, யாருக்கும் கீழே வேலை பார்க்குறாங்கிறது தான் முக்கியம். இதுக்கு முன்னாடி இருந்த செக்ரட்டரி எல்லாம் 1 இயர் கூட தாக்கு பிடிச்சது கிடையாது. பரவாயில்ல, இவ அட்லீஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் பண்ண போகிறாளே, அதுவே பெரிய விஷயம். அது என்னவோ உண்மைதான். சரி லூசி, உள்ளே என்ன நிலவரம்? அதை ஏன் கேட்குற? பேப்பர் கட்டை தூக்கினாருன்னு நினைக்கிறேன் அடிக்கிறதுக்கு, அதுக்குள்ளே நீ வந்து ஷோல்டரில் கை வச்சிட்டியா? நானும் பயந்துட்டேன். பேப்பர் கட்டெல்லாம் பறக்குதாடி. நேற்று தான் டானியாக ஃபைலில் அடி வாங்கினான். சரியான காமெடி கேளு. இப்போ பாரு, வெளியில் வரும்போது இந்த சிட்டு முடிஞ்சுக்கிட்ட நான் இனிமேல் வேலையே பார்க்க மாட்டேன், நாளைக்கே ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லுவா. காலையில் பல்லு இழிச்சிக்கிட்டு ஐடி கார்டோடு வருவா பாரு. அது என்னவோ உண்மைதான். இந்த சிடுமுஞ்சி சிகாமணிக்கிட்ட சிக்கினதான் செத்தோம் நம்ம. என்னமோ நம்ம 2 நாளாக எஸ்கேப் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். மச்சான் நானும் கேட்குறேன்டி, என்ன திட்டுறாங்கன்னு. கூட இருக்கிற ஃப்ரெண்டு திட்டு வாங்குறது கிட்ட சந்தோஷப்படுறேன். உனக்கு வெக்கமா இல்லை? காமன் நேரத்துக்கு இங்கே ஒரு யோகியமான ஒரு பொண்ணு நின்னா லூசின்னு அவளை தான் தேடிட்டு இருக்கேன். சரி விடு, 2 பேரும் கேட்போவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த டோரை ஒத்து பார்த்துட்டு இருக்காளுங்க தள்ளிக்கிட்டு. அப்படியே கட் பண்ணால் உள்ளதான் ஒரு டீனேஜான கேர்ளு தலையை கீழே போட்டுக்கிட்டு அப்படியே கப்பு சுப்புன்னு அமைதியாக நின்றுட்டுருக்குறா. நேற்று மார்னிங் என்ன சாப்பிட்ட? உன்னை தானே டானியா கேட்குறேன், என்ன சாப்பிட்ட? பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டேன் சார். என்னென்ன? ப்ரெட்டும் ஆம்லெட்டும் வித் சாஸோட. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரைஸு, அப்புறம் சாசேஜு, அப்புறம் கிம்ச்சி, அப்புறம் போர்க் ஆம்லேட்டு. நைட்டு டயட்டுங்கிறனால சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் சார். வெக்கமா இல்லை இதெல்லாம் உனக்கு? சாப்பிட்றதுக்கு இல்லாமல் சார் வெக்கப்பட முடியும்? தண்டகர மாதிரம்னு சொல்லிட்டு அவன் சேரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எந்திரிக்கிறான். ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயந்து நிற்கிறான். அறிவு இருக்கா? இது மண்டையா இல்லை வேறு எதுமா? சார் அது வந்து உன்கிட்ட நான் தெளிவாக சொன்னேன், படித்து சொன்னேன் நேத்தே. இந்த ஃபைலு, இந்த டாக்குமெண்ட்டு இன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ளே சைனாக்கும் டோக்கியோவுக்கும் போகணும்னு என்னென்னு கரெக்டாக சொன்னனா இல்லையா? ஆமாம் சார் சொன்னீங்க. எந்தெந்த ஃபைல் எங்கெங்கே சென்ட் பண்ணணும்னு ஞாபகம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு சார். அப்புறம் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேபிளை போட்டு தட்டி எடுக்கிறான். லூசியும் ஆமியாவும் வெளியில் நின்று பார்க்குறாளுங்களா. அவளுக்கு ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, பயமாகவும் இருக்குது. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காளுங்க. டானியாகிட்டேருந்து என்னமாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் செவனேன்னு அமைதியாக தலையை கீழே போட்டுட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஒழுங்காக சொல்லு, எப்படி இந்த மிஸ்டேக் பண்ண சொல்லு, எப்படி இதை பண்ணினேன்? ஃபைலு கலர் மாறி போச்சு சார். இல்லை சார், ரெட் கலரு ப்ளூ கலர்னு இருந்துச்சா, எந்த கலர் ஃபைலு எங்கன்னு தெரியாமல் டாக்குமெண்ட் போட்டு அப்படி மெயில் பண்ணிவிட்டேன் சார். கலரு தெரியல? ஆமாம் சார். உள்ளே இருக்க கண்டெக்டை படித்து பார்த்துருந்தா தான் தெரியுமே எந்த ஆஃபீஸ்க்கு எதை சென்ட் பண்ணணும். அந்த அறிவு தான் உனக்கு கிடையாதே. நீங்கள் தானே சொன்னீங்க ப்ளூ கலர் டோக்கியோவுக்கும் ரெட் கலர் சைனாவுக்கும். நான் தான் அப்போ கலரையும் சொல்லிட்டு போயிருக்கேனே, அப்புறம் எதுக்கு மிஸ்டேக் பண்ணேன்? தெரியாமல் பண்ணிட்டேன் சார். இதோட 1008 தடவை இப்படி சொல்லிட்டேன். நான் உனக்கு படித்து சொல்லிட்டேன். ஒரு வேலையை ஒழுங்காக கற்றுக்கிட்டு தெளிவாக பண்ணு. தெரிஞ்சால் அதை பண்ணு, இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போ. சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லியிருக்கீங்க தான் சார். கண்ணா தெரியல? தண்டகர மாதிரம் உனக்கு என்ன கண்ணா தெரியல? இப்படி மாற்றி ஃபைல் அனுப்பி வச்சிருக்கிறியே, நான் யார்கிட்ட போய் பதில் சொல்கிறது? நிஜமாவே தெரியல சார். என்னது சார்? நேற்று நிஜமாவே கண்ணாடி போடலை சார். கண்ணு தெரியாமல் தான் சார் இது நடந்துச்சு.
ஐயோ! கண்ணு போன ஆளு, காது கேட்காத ஆளெல்லாம் நான் வேலைக்கு வச்சுக்கிட்டு இந்த ஆஃபீஸ் அப்படியே முன்னேற கொண்டு வர முடியுமான்னு நினச்சா எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. இது கம்பெனின்னு நினச்சியா இல்லை ஐக்கர் ஹாஸ்பிட்டல்னு நினச்சிட்டு இருக்கிறியா நீ? நான் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கா வந்தேன்? மெயில தானே தப்பாக அனுப்புனேன். அட்டிங்க உன்னை அப்படியே வச்சுன்னு வச்சுக்கோ. வாய் பேசாத, மூஞ்சி முகர கட்டையும் பாரு. உன்னையெல்லாம் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனாங்களா அவங்கள சொல்லணும். அவங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு யாரும் இல்லைன்னு. அதானே திமிரு எடுத்து போடுற. எருவு மாடு படிச்சிருக்கு தானே, அதுக்கான அறிவை வச்சு கூடவா வேலை பார்க்கணும்னு உனக்கு அறிவு இருக்காது? எருமை. சாரி சார், உனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே தான் டைமிங்கு. 10 மணிக்குள்ள நீ என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. மறுபடியும் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுக்கிற, ரீஅப்லோட் பண்ணுற, ரீகரெக்ஷன் பண்ணுற, எங்கெங்கே எந்தெந்த டாக்குமெண்ட்டை மெயில் பண்ணணுமோ அங்கங்கே அந்த டாக்குமெண்ட்டை மெயில் பண்ணுற. நீ இல்லைன்னு வச்சுக்கோ. சார் அது எனக்கு தெரியாது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீ முடிச்சாகணும், அவ்வளோதான். வெளியில் போ என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் டோரில் கையை வச்சு டோரை இழுக்கிறா. உள்ள லூசி ஆமியாவும் குப்பர் அடிச்சு போய் விழுந்து நிற்கிறாளுங்க. ஜின்னு அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். 2 பேரும் எந்திரிச்சு அப்படியே பவ் பண்ண மாதிரி நிற்கிறாளுங்க. என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அது சார் அது டோரு க்ளீனாக இல்லை சார், க்ளீன் பண்ணி வைக்கலாமேன்னு பண்ணிகிட்டு இருந்தோம். தெரியாமல் டோரை தள்ளிக்கிட்டு கீழே விழுந்துட்டோம் சார், அவ்வளோதான். ஆமாம் சார். வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறவன் தான் கொடுத்து கட்டுன்னு கட்டுறான். 3 பேரை தலையை கீழே போட்டுட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. இது டானியாக ஒரு தெண்டக்கரை மாந்திரம், இதுக்கு கீழே 2 தெண்டக்கரை மாந்திரம் வேலை பார்க்குது பாரு. இன்னும் சொல்லணும் உங்களெல்லாம் வேலைக்கு எடுத்ததுக்கு முதல்ல அந்த ஹெச்ஆருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். 3 பேரும் அப்படியே அமைதியாக நிற்கிறாளுங்க. வெளியில் போங்க ஃபஸ்ட்டு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே லைனாக வெளியில் வராளுங்க. இப்போ லூசியாக அம்மியாங்க தான் டானியாவை பார்க்குறாளுங்க. இந்த கடுப்பு ராமசாமி இருக்கிறான் பாரு, அவன் மூஞ்சி வேண்டாம். அவர் மூஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்கிறனால அதை விட்டு வச்சிட்றேன். அப்படியே அவனை என்ன திட்டுறாங்கிற. என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு ஃபைலெல்லாம் தூக்கி அடிச்சிட்டாரு வேற. டானியா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த வேலையை பார்க்கணுமா என்ன? மரியாதை வாங்கி மூடு லூசி. பொண்ணால தான் நேற்று நான் மெயில் சென்ட் பண்ணும்போது என் கூட இருந்தது நீ தான். என்னென்னமோ பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு நான் தப்பாக அனுப்புனதுக்கு காரணமே நீ தான் தெரியுமா? சாரிடி. சரி விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இன்றைக்கி மெயிலெல்லாம் நம்ம சென்ட் பண்ணிடலாம். கிழிச்ச சும்மா டாக்குமெண்ட்டுன்னு நினச்சான். கிட்டத்தட்ட 20 ஃபைலு 10 செப்பரேட் பண்ணணும். அந்த 10ஐயுமே டாக்குமெண்ட் போடணும், அதில் கரெக்ஷன் பண்ணணும், என்ட்ரு பண்ணணும், மிஸ்டேக்ஸை கிளியர் பண்ணணும், ரீஅப்லோட் பண்ணணும். ஐயோ அது இதுன்னு சரி என்ன தாண்டி இப்போ அவர் சொன்னார். என்ன சொன்னார்? 10 மணி வரை டைம் கொடுத்துருக்காரு. ஐயோ நமக்கு தான் ஒர்க்கே முடிய போதே. இன்றைக்கி நான் வீட்டுக்கு போன மாதிரி தான். ஆனால் எழுதி வச்சுக்கோ லூசி ஆமியா, இந்த ஃபைலு டாக்குமெண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்டோட இதுக்கு மேலே இவருக்கு கீழே நான் வேலையே பார்க்க மாட்டேன். இனிமேல் இன்னும் ஒரு செகண்ட் கூட இந்த கடுப்படுத்த ராமசாமிக்கு கீழே நான் வேலையே பார்க்க மாட்டேன்டி. ரிசைனிங் பண்ணலை, நான் டானியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக எழுந்து போகிறான். லூசி ஆமியாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டானியா உட்காந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறா. கிட்டத்தட்ட நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாத்தையும் மறுபடியும் பண்ணிகிட்ருக்கா. லூசியும் அவங்க அப்பப்போ ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அவங்களோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 7 o'clock 7:30 அப்படி தான் இருக்கும். டானியா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஜின்னோட கேபினுக்கு தான் போகிறா. பார்த்தா ஜின்னை காணும். ஹலோ சார், ஜின் சார் எங்க? அவர் அப்போவே வீட்டுக்கு போயிட்டாரு. எது வீட்டுக்கு போயிட்டாரா? ஆமாம்மா. ஏன்? அப்ரூவல் சைன் அவர் தானே பண்ணணும். அவர் பண்ணலன்னா நான் எப்படி இதெல்லாம் சென்ட் பண்ண முடியும்? மா, அவர் ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சாரு, கிளம்பிட்டாரு. அவர் தான் இப்போல்லாம் சீக்கிரம் போயிடுவாருன்னு உனக்கு தெரியும்ல. சீக்கிரம் போனால் யார்கிட்ட அவர் போனார்? மா, அவரோட ஆஃபீஸு, அவரோட கம்பெனி, அவர் எப்போ வேணாலும் வர்றாரு, எப்போ வேணாலும் போவார். ஏம்மா நீ கத்துற? ஏன் கத்துறேன்? என்னை மட்டும் புலம்பு விட்டுட்டு மொத்த ஆஃபீஸு காலி ஆகிடுச்சு. நான் மட்டும் உட்காந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். அப்ரூவல் சைனே கொடுக்காம நான் எப்படி மெயில் பண்ண முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் வீட்டுக்கும் ஜின் சார் வீட்டுக்கும் பக்கம் தானே, போயிட்டு வந்துடு. நீ என்ன போனதே இல்லையா என்ன? அதானே பிரச்சனை. ஒரு தடவை கூட போனதில்லை. அந்த லைனில் வருவார் போவார், அவ்வளோதான் தெரியும். வீடு கூட எங்கே இருக்குன்னு தெரியாது. சரி, நான் அட்ரஸ் தரேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரியும் அட்ரஸ் கொடுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டானி அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு பாவம் நைட்டில் ஃபுல்லாக பார்க்குறான். நடந்தே வந்துடுவா போல இருக்குது. ஒரு வழியாக வீட்டை பார்க்குறான். ரொம்ப பெருசாக கிராண்டாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மைல்டாக அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. அதை பார்க்க தனியாக இருக்குது. பாவம் இந்த மனுஷன் தனிக்கட்டையாக இருப்பாரா? இல்லையே, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். அது சரி, இவருக்கு கல்யாணமே ஆயிருந்தாலும் அந்த பொண்ணு கண்டிப்பாக விட்டுட்டு போயிருக்கோம். இவர் கூடலாம் யார் இருப்பா?
ஒரு வேளை வீடு தனியாக இருக்கிறத பார்த்தா பொண்டாட்டியை டெய்லி டெய்லி அடிப்பாரோ, அதனால தான் வீடு தனியாக கட்டியிருப்பாரோ. ஒருவேளை அப்படி இருக்குமோ? இல்லை ஒருவேளை இப்படி தான் இருக்கும். ஹராஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஐயோ டானியா, நீ எதுக்கு ஓவராக யோசிக்கிற? சத்தியமாக இவர் கூடலாம் எந்த பொண்ணு இருக்க போகிறது கிடையாது. அதனால் நீ எதை நினச்சும் பயப்படாத. அப்படியே இருந்துச்சுன்னா இவர் ஏதாச்சும் போட்டு அடிக்கிறப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடலாம். போகிற போக்கில் ஒரு சோசியல் ஒர்க், அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து காலிங் பெல் அடிக்கிறான். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒரு வேளை உள்ளே போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரோ? சே, இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இருந்துச்சுன்னா மறுபடியும் காலிங் பெல் டைப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் காலிங் பெல்லை அப்படியே ரிங் பண்ணுறான். டோர் ஓப்பன் ஆகுது. அவள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற அமைதியாக. அவள் ஃபேஸில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ஆப்போசிட்டில் நீங்கள் நிற்கிறீங்க. ஒரு க்யூட்டான ஃப்ராக் போட்டு ஒயிட் கலரில் ஃப்ராக் வேர் பண்ணியிருக்கீங்க. நீஸுக்கும் கொஞ்சம் கீழே இருக்குது. வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா செப்பல், அந்த செப்பல் போட்டிருக்கிறீங்க. ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்க. அவங்க ஹேர் கரெக்டாக அந்த ஷோல்டர் வரைக்கும் பஃபியாக அப்படி இருக்குது. குட்டி நோஸு, ரொம்ப பெரிய ஐஸு, அழகான சின்னோண்டு லிப்ஸு, அப்படி இருக்கிறீங்க பார்க்குறதுக்கு. அவள் அவங்க ஃபேஸை பார்த்துட்டு கீழே அப்படியே டவுன் பண்ணுறான். உங்கள் டம்மி மேலே நீங்கள் 2 ஹேண்டையும் வச்சுருக்கீங்க. யூ ஆர் 8 month ப்ரெக்னென்ட். நீங்கள் அப்படியே அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. டானியா தானே? ஹலோ. டானியா மேம். உள்ளவா, ஏன் வெளியில் நிற்கிற? இதோ வரேன் மேம். ஷூவை கழட்டிட்டு வரியா? ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சாக்ஸோடு வரா. நீங்கள் உங்கள் பெல்லி பம்பில் அப்படியே கையை வச்சுக்கிட்டு அந்த ஷூவை எடுத்து நீங்கள் ரேக்கில் வைக்கிறீங்க. மேம் நான் வச்சுக்கிறேன், இதில் என்ன இருக்குது, நானே வச்சுக்கிறேன், உள்ளவா அப்படின்னு சொல்கிறீங்க. வீடு ரொம்ப க்ளீனாக நீட்டாக அவ்வளோ அமைதியாக இருக்குது. யாருமே இல்லாத மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது. அவள் ஒரு மாதிரி வியர்டாக எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்த மாதிரி பார்த்துட்டு வரான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட, ஆக்சுவலி உங்களால் சுத்தமாக நடக்க முடியல, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9 month கிட்ட இருக்கிறீங்க இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்லோவாக அப்படி நடந்து வந்துட்டுருக்கிறீங்க. டானியா? எஸ் மேம். ஏன் பயந்துட்டுருக்க? இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. இல்லை பரவாயில்ல மேம். சார் வருவார், இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நீங்கள் கவுச்சில் உட்கார வச்சுட்டு அவளை கிராஸ் பண்ணி ரொம்ப பொறுமையாக வந்து அமைதியாக கவுச்சில் உட்காருறீங்க. உங்களை பார்க்கலாம் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த பெல்லி பம்புக்கும் நீங்கள் இருக்கிற அழகுக்கும். ரொம்ப டாலெல்லாம் இல்லை, குட்டியாக பொண்ணு அப்படி தான் இருக்கிறீங்க. அவள் உங்களை பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறா. நான் யாரும் தெரியுதா? தெரியுது மேம், ஆனால் பார்த்துருக்க மாட்டேன். கரெக்டா? ஆமாம் மேம், பார்த்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். என் பேர் வயன். கேள்விப்பட்டிருக்கேன் மேம். சரி, என்னது இது? லேப்டாப்பு, ஃபைலு இவ்வளோத்தையும் கையிலேவா தூக்கிட்டு வந்த? ஆமாம் மேம். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் போல இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்லை சார், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நடிக்காத. அவன் தான் வந்து டெய்லி சொல்லுவானே என்கிட்ட. என்ன சொல்லுவார்? இன்றைக்கி டானியாவை இப்படியெல்லாம் திட்டுனேன், இப்படியெல்லாம் அடி வாங்கினா, இப்படியெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தானே டெய்லி வந்து சொல்லுவான். இன்றைக்கி கூட உன்னை பற்றி பேசுகிறத ஸ்டாப் பண்ணவே இல்லை சார், அவ்வளவு பேசி முடித்தான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? டெய்லியும் சொல்லுவான். ஒன்று அப்புறம் உன் டீம் யார்? ஆம்யாங், லூசி எல்லாரையும் ஒரு நாள் டின்னருக்கு இன்வைட் பண்ண சொன்னேன். அவனும் கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தானே, இன்னும் கூப்பிடலையா அவங்கள? இவர் டின்னருக்கா? இல்லையே மேம். மேம் நீங்கள் வேறு யாரையும் பற்றி பேசலல்ல? என் புருஷன் யார்? கரெக்டு தான், ஆனால் நம்ப முடியலைல்ல. கொஞ்சம் அவன் அப்படி தான். அது என்னன்னு தெரில, நீன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதான் உன்னையே திட்டிகிட்டு இருக்கா. விளையாடாதீங்க மேம், என்னால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், லிஃப்ட்டுக்குள்ளே ஏற மாட்டாங்க மேம். சார் இருந்தாருன்னா அவ்வளோதான், எத்தனை ஃப்ளோராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டெப்ஸ்லேயே ஏறி போயிடுவேன். அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சொன்னான். லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணியான். கிட்டத்தட்ட 8th floor வரைக்கும் ஸ்டெப்ஸ்லேயே மாங்குன்னு ஓடுனியாமே. அதெல்லாமா சொன்னார். உன்னை பற்றி நிறையா பேசுவான், உன்னைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா சொல்லாதீங்க மேம், அவருக்கு என்னையா வாய்ப்பே இல்லை. நிஜமாவே தான். உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதனால உன்னை பார்க்குறப்போ ஒரு மாதிரி சிஸ்டர் ஃபீலிங் வருதுன்னு சொல்லுவான். நான் கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லுவேன். ஆனால் வேண்டாம், தனியாக இருக்கிற பொண்ணு, நாளை பின்ன நான் கூட்டிகிட்டு வந்தால் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, நான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வரேன், ஒரு நாள் டானியா வீட்டில் போய்ட்டு ஸ்டே பண்ணி அவளை இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம்.
எஸ்டர்டே நைட்டு தான் பேசிகிட்டு இருந்தோம். டானியா அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறா. டானியா டானியா அம்மா ஏய் இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் ஹெட் அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு மாமா மாமா சொல்லி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது. டானியாவுக்கு வந்த இருமலெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அவள் உங்களையும் பார்க்குறான். அப்படியே திரும்பி கிச்சனுக்குள்ளே பார்க்குறான். ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸான டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு ஆஃப் சாக்ஸ் போட்டுக்கிட்டு கையில் கரண்டியோட ஒரு ஹேண்டில் பேனோட ஜின்னு வெளியில் வரான். டானி அதை பார்த்துட்டு ஐஸை வியடாக்குன்னு அடுத்த செகண்ட் எந்திரிச்சு டான்னு நின்றுடுறா. நீங்கள் டானியை பார்த்துட்டு மாமா ஒரு கிளாஸ் வாட்டர் கொண்டு வாயா. ஏன் என்னாச்சு? டானியாவுக்கு இருமலாக இருக்குது. அப்படியா சரி இரு நான் எடுத்துகிட்டு வரேன், அவளை உட்கார சொல்லு. ஏய் உட்கார் ஒரு நிமிஷம் சார். ஏய் உட்கார் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவன் ரொம்ப கேஷுவலாக நடந்து வரான். டானியாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்குறான். கொண்டாந்து கையில் கொடுக்குறான். டானியா வாங்காமல் பார்த்துட்ருக்கா. ஏய் எருமை வாங்கு. இதோ வாங்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கிளாஸ் வாட்டர் வாங்கிக்கிட்டு அவள் குடிக்கலை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஜின்னு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே அமைதியாக நல்லா அவங்கள அப்படியே ஹாஃப் ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். என்னடி ஷோல்டர் பெயின் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர் உங்களுக்கு பிடிச்சி விட்றான். நீங்கள் சின்னமாக சிரிச்சுக்கிட்டு அம்மா ஷோல்டர் பெயினெல்லாம் ஓகே, ஆனால் கால் தாண்டா ரொம்ப வலிக்குது. அப்பயே சொன்னேன் ஓவராக நடக்காதடின்னு. கேட்டா தானே நார்மல் டெலிவரி வேணும்னு காலையில் நடக்க ஆரம்பிக்கிற, நைட்டு பூரா நடந்துட்டு தாண்டி இருக்கிறேன். அப்புறம் கால் வலிக்காமல் என்ன பண்ணும்? மாமா இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேய்ச்சி நீவி விட்றியா? இல்லை பாட்டி அடிக்கடி எண்ணெய் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மாமா ப்ளீஸ்டா இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நீவி விடு, எனக்கு தூக்கம் வராதில்ல, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. இதை ஒன்று சொல்லிடு ப்ளீஸ் மாமா. சரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச போகிறீங்க. திரும்பி டானியா பார்க்குறீங்க. டானியா தண்ணியும் குடிக்கல, ஒன்றும் பண்ணல. அவள் ஜின்னை பார்த்த ஷாக்கில் அப்படியே உட்காந்துருக்கா. ஏறுமா டானியா சார் என்ன அப்படியே உட்காந்துருக்கா? தண்ணி குடி. ஏதோ குடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியை குடிச்சிட்டு அந்த லேப்டாப்பு ஃபைலெல்லாம் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். சார் முடிச்சிட்டேன், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு அப்ரூவல் சைன் பண்ணிங்கன்னா நைட்டு 10 o'clock நான் மெயில் அனுப்பிடுவேன். பரவாயில்லையே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிருக்க. எங்கே ஒரு 2 தற்குறியும்? அவங்கெல்லாம் எப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க, நாளைக்கு வேறு சண்டே. என்ன மேடம் வெளியில் ஊர் சுற்றலான்னு நினச்சியா என்ன? அப்படின்னு இல்லை, சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருந்தாளுங்க. எனக்கு தான் வேலையை கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டிங்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு எக்ஸ்போண்டு தானே நீ, எதுக்கு நீ வெளியில் சுற்றிட்டு இருக்கிற? தேவையில்லாம பார்ட்டி அது இதுன்னு சுற்றி தெரியாத, புரிஞ்சுதா? சார் ஃபைலில் பாருங்கள் சார். நீங்கள் சிரிக்கிறீங்க. நீங்கள் ஜின்னை திரும்பி பார்த்து மாமா ஏன்டா இப்படி அவளை போட்டு மிரட்டி உருட்டிகிட்டு இருக்கிற? ஏன் மேடம் உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்துட்டாங்களா என்ன? சப்போர்ட் பண்ணுற? சும்மா இருமாமா, அவள் பயந்துட்டு இருக்கால. தனியாக நீ பயப்படாத சரியா? இவன் ஏதாச்சும் உன்னை சொன்னான்னு வச்சுக்கோவேன், காதிலே வாங்கிக்காத. அங்கே உன்னை நல்லா திட்டிட்டு வீட்டில் வந்து என்கிட்ட சொல்லி சிரிப்பான். இவன் உன்னை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பான். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபைலை விடு. இதை வர சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைல் எடுத்து கொடுக்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்குறான். அப்புறம் டானியா இப்போ எப்படி இருக்குது ஒர்க்கெல்லாம்? ஆல்மோஸ்ட் 1 year ஆகப்போதில்லை, ஏதாச்சும் ட்ரீட் எதுவும் வைக்கிற மாதிரி இருக்கா என்ன? எங்கே 1 year ஆக போகுது, போகிற போக்க பார்த்தா இப்போயே பிடுங்கிட்டு போயிரும் போல இருக்கு. ஏய் எருமை. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், மறுபடியும் அதே சம்மில் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துச்சிருக்கிறேன், இது எப்படி டேலி பண்ணி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் அவன் தலையிலேயே ஒரு ஷாட் விட்றீங்க. குட்டிமா எதுக்குடா பண்ணி கத்துன? எதுக்கு கத்துன? மாமா ஏண்டி என்னடி ஆச்சு? மாமா நீ கத்துனல்ல, உன் பொண்ணு உதைக்கிறாடா. என்ன சொல்கிற? ஆமாம் மாமா. இங்கே பாரு, கை கொடு மாமா, கை கொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வாங்கி உங்கள் பெல்லி பம்பில் வைக்கிறீங்க. ஜின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு உங்கள் ஃபோரியட்டில் வந்துட்டு என் பொண்ணு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான்னு நினைக்கிறேன். என்னால் வெயிட் பண்ணவே முடியலடி, இன்னொரு 3 months இருக்கா? ஆமாம் 2 months கூட முழுசாக இல்லை, 3 months இருக்கான். கணக்கு மிஸ் பண்ணிவிட்டு நீ டானியாவை திட்டிகிட்டு இருக்கிறியா? ஏய்
டேனி அப்படியே க்யூட்டாக பார்த்து 2 பேரையும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. நீங்கள் டேனியாவை பார்க்குறீங்க, ஜின்னையும் பார்க்குறீங்க. அவன் டேனியா பக்கம் திட்டுன்னு திட்டி கழுவி கொட்டிட்டான் ஒரு வழியா. ஃபைனலாக ஒரு ஃபைலை கொடுத்து 2 பேஜுக்கு கரெக்ஷன் இருக்குது. ஒழுங்காக கரெக்ஷன் பண்ணால் தான் அப்ரூவல் சைன் கொடுப்பேன், இல்லைன்னா கிடையாது. புரிஞ்சுதா? 2 பேஜா? நல்லா தானே சார் நான் பண்ணினேன். பின்ன நான் என்ன வேணும்னு சொல்கிறேனா? உட்காந்து முடி. சார் ரொம்ப பசிக்குது, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேனே. சாப்பிட்டுட்டு முடிச்சு தந்துடட்டுமா? இல்லைன்னா வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போயிட்டு முடிக்கிறேனே. அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என் சைனை நீயும் போட்டுக்கிறியா? மாமா சும்மா இரு மாமா, அவளை திட்டிக்கிட்டு. நீ போ, நகருடா, எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா நீ. இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். மாமா 2 பிளேட்டு. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். டேனியா உட்காந்து ஃபைலை மறுபடியும் ரீசெக் பண்ணிகிட்டு இருக்கிறான். டேனியா கையில் கொடுத்துட்டு அவன் உங்ககிட்ட பிளேட் எடுத்துகிட்டு வரான். டேனியா இப்படியே பார்க்குறா. என்ன என் மூஞ்ச பார்க்குற? சாப்பிட்டுட்டு எதாக இருந்தாலும் பண்ணு. இல்லை சாப்பிடுன்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கவுச்சில் வந்து உட்காந்து உங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் நிறையா பேசிக்கிட்டு அப்படி சாப்பிட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. டேனியா உங்களையும் ஜின்னையும் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறான். ஓவரால் உங்களுக்கு எல்லாமே முடிச்சுட்டு அவன் அந்த பிளேட்டையும் எடுத்துகிட்டு டேனியோட பிளேட்டையும் வாங்குறான். இல்லை பரவாயில்ல சார், நானே எடுத்துக்கிறேன். கொடுக்குறியா? கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேட்டை வாங்கிக்கிட்டு கிச்சன் ரூமில் போயிட்டு அதெல்லாம் டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அவன் ப்ராப்பராக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கிறாரு தலைவர். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இடையில தண்ணி கொண்டாந்து கொடுக்குறது, டேப்லெட் கொடுக்குறது, உங்கள் ஹிப்புக்கும் காலுக்கும் பில்லை எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணுறான். டேனியா அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட ஜின்னையே அப்படியே ரசித்து பார்த்துட்டு உட்காந்துருக்குறான். ஸோ இப்படியே டைம் போகுது. டேனியாவும் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவனும் எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணிவிட்டு இந்த வேலையை பார்க்குறதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் எடுத்திருக்குல்ல? அது வந்து சார் கூட சுற்றுற 2 தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பேசாமல் டீமை பிரித்து போட்டுட்டுமா? மாமா கொண்டா இங்கே ஃபைலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைலை வாங்கி டானியாட்ட கொடுத்துட்டு அவன் சைன் பண்ணிட்டான். நீ மெயில் மட்டும் சென்ட் பண்ணு. உனக்கு ஏதாச்சும் டவுட்னா நீ எனக்கு கால் பண்ணு, நான் கிளியர் பண்ணுறேன். இவனை பார்த்து பயப்படாத. ஏன் மாமா நீ இப்படி இருக்கா? வாயன். சரி டானியா நீ கிளம்பு. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்திருக்கிறான் சின்ன ஸ்மைலோட. நீங்கள் டைமிங்கை பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 9:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. டானியா மேம் தனியாக தானே வந்தா? எஸ் மேம். எதில் வந்த? கேபில். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மாமா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த கார் கீ இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வரான். டானியா உனக்கு ட்ரைவ் பண்ண தெரியும் தானே? தெரியும் தான் மேம். மாமா அதை கொடு. அவனும் அந்த கார் கீயை டானியா கையில் கொடுக்குறான். சார் கார் எடுத்துகிட்டு போ சரியா? நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்துடு. இல்லை வேண்டாம், இங்கே பக்கம் தானேண்ணா, இந்த ஒரு ஸ்ட்ரீட் கிராஸ் பண்ண நான் அங்கே போயிடுவேன். சொன்னதை செய்ய, புரிஞ்சுதா? மாமா அதை ஏன்டா மிரட்டி கொடுக்குற? சும்மா இருடா, உனக்கு அவள்கிட்ட பேசவே வர மாட்டேங்குது. குட்டிமா நீ நகரு. அது இல்லடி, நகர்ந்து நில்லு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்துடுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கார் எடுத்துகிட்டு போ. அவன் வேறு காரில் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவான். நீ மார்னிங் காரை அங்கே கொண்டு போய் விட்டுரு, ஓகேவா? பார்த்து சேஃபாக போ. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணி சொல்லிடு, புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். நல்லா சாப்பிட்டல்ல? ஜின் சார் தான் பண்ணார், அதுக்கு தான் கேட்டேன். நிஜமாவா? ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் காரம் கேட்டாலும் போட்டு கொடுக்க மாட்டான். பாப்பா நீ காரம் சாப்பிடக்கூடாதுடி, அதனால தான். நீ சும்மா இருமாம்மா, சும்மா எப்போ பாரு அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு. டானியா எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் வெளியில் போகணும், என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய வாங்கி தரியா? ஸ்பைசஸான ஃபுட்டு. கண்டிப்பாக மேம். அப்புறம் உன் ஃப்ரெண்டு அந்த லூசி, அப்புறம் ஆமியா, அவங்களையும் சேர்த்துக்கலாம். ஷுவர் மேம், கண்டிப்பாக. குழந்தையா உன் ஜின் சார்கிட்ட கொடுத்துடலாம், அவன் வச்சுக்கட்டும். அவனாச்சும் அவன் பொண்ணாச்சு, நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக மேம். நீங்கள் வருவீங்களா? எனக்கு நிறைய ஸ்பாட் தெரியும், சாப்பிட்ற இடம்லாம். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு மெயிலை மட்டும் நீ கரெக்டாக அனுப்பாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலே ஒரு ஷாட் விட்றீங்க. ஐயோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குனிஞ்சிக்கிறான். டானி அதை பார்த்து சிரிக்கிறான். அப்படி தான், எப்போ பாரு நீ போ, நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் சரியா? கீப் இன் டச். ஷுவர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே போகிறான். மேம் சொல்லிட்டானியா? சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக அது பொம்பளை பிள்ளை தான் சார் சொன்ன மாதிரி, அதுவும் உங்களை மாதிரி தான் அழகாக இருக்கும், அவங்க கேரக்டரில்.
அப்போ தான் சாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு கரெக்டாக இருப்பாள். ஏய், ரொம்ப வாய் பேசாத, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வருவல்ல. சார், ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேமுக்கு ஸ்பைசஸ் கொடுக்கக்கூடாதான், ஆனால் சாலிடான ஸ்பைசஸ் கொடுங்க, பாப்பாவும் ஹெல்த்தியாக இருப்பாள். வாய் பேசாத, வீட்டுக்கு போய்ட்டு ரீச் பண்ணிவிட்டு கால் பண்ணி சொல்கிறேன் ரீச் ஆகிட்டியா இல்லையான்னு. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டு போகிறான். அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போ ஜின்னு தான் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் என் பாப்பா அம்மாவுக்கு ஸ்பைசஸ் ஃபுட்டா கிடையவே கிடையாது. அது என்ன குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் கையில் கொடுத்துட்டு ஊர் சுத்த போலான் இருக்கிறியா? என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்னா ஒன்னால தாண்டா. ஆஃப்டர் 7 மந்த்துக்கு அப்புறம் எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போனியா சொல்கிறா. நான் என்னடி பண்ணட்டும்? நீ வீக்காக இருக்க, உன்னை என்னால் வெளியில் கூட்டிகிட்டு போகவே முடியல. அப்படியே பார்த்தாலும் உன்னை பார்க்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு. அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி நடக்கிறீங்க. அவங்க ஷோல்டரை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்களை கை தாங்களாக கூட்டிகிட்டு போகிறான். நீ இன்னமும் சின்ன குழந்தை தான், என்னால் இன்னும் நம்ப முடியல. நீயே ஒரு பாப்பா, எனக்கு உனக்கு ஒரு பாப்பாவா? சத்தியமாக நம்ப முல்லடி. அது ஒன்று என் பாப்பா இல்லை மாமா, ஒன்று விட்டு நீ தானே கேட்டுக்கிட்டே இருந்த, அதனால தான். அப்போ உனக்கு இல்லையாடி? மாமா 1 இயரில் பாப்பா கேட்டனால இந்த பாப்பா உனக்கு, இது என் பாப்பா கிடையாது. நான் 2 இயர்ஸ் கழித்து பாப்பா கேட்டேன்னா அந்த பாப்பா எனக்கு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பாப்பா என்னோட பாப்பா. இந்த பாப்பா நீ வளர்த்துக்கும், அந்த பாப்பாவை நான் வளர்த்துக்கிறேன். அப்போது அம்மா வேண்டாமாடி குழந்தைக்கு? மாமா நான் இருப்பேன், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணுறது நீயாக தான் இருக்கணும். நான் ஜஸ்ட் அம்மா, அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ எதுவும் பண்ண வேண்டாம். என் பொண்ணுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணுவேன். மாமா இங்கே பாரு, நீ என்னை கொஞ்ச நாளே இவ வந்து உதைக்கிறாடா. கத்துனல அப்பாவும் கிக் பண்ணா, இப்போ முத்தம் கொடுக்குற அப்பாவும் கிக் பண்ணுறான். ஏய், உங்கள் அப்பாவோட இந்த டியூவல் ரோல் உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? கோவம் இல்லத்தையும் கத்துறான், அன்பாவும் கொஞ்சுறான், உனக்கும் இப்படி தான் இருக்கணுமா என்ன அப்படிங்கிறீங்க. அவள் மறுபடியும் கிக் பண்ணுறான். மாமா மாமா இங்கே வாயா, அவள் மூவ் பண்ணுறாடா ரொம்ப பயங்கரமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் காஷில் உட்கார வச்சுட்டு நீங்கள் ஃப்ராக் வந்து ஜிப்பிங் மாடல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டொமக்கு கிட்ட வரைக்கும் ஜிப்பிங் மாடல் இருக்குது. அந்த ஜிப்பை மூவ் பண்ணிட்டு உங்கள் பெல்லி பம்ப் அப்படியே வெளியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷோ பண்ணுறீங்க. உங்கள் பெல்லி பம்ப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. அவளோட அந்த மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அவங்க ஸ்கின்னை விட்டு வெளியில் அப்படியே தெரியுது. ஜின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மாமா பார்த்தல, இந்த சைட்லேருந்து இங்கே வரா பாரு. மாமா இருடி, என் பொண்ணு என்ன சொல்கிறான்னு கேட்போம்மா. எங்கே காது வை, உன் பொண்ணு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வச்சுட்டா போகுது. ஓகே பாப்பா, ஓகே ஓகே டன். மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் கீழே உட்காந்த மாதிரி உங்களை அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். என்ன சொன்னான் உன் பொண்ணு? என் பொண்ணு சொல்லிட்டான், அப்பாப்பா அம்மா ஜஸ்ட்டு என்னை பெற்று மட்டும் தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், அம்மாவை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணுமா. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அம்மாவுக்கு எந்த வேலையும் வைக்கக்கூடாதான். உன் பொண்ணுக்கிட்ட சொல்லு, இப்போவே உங்கள் அம்மாவை நான் எந்த வேலையும் பார்க்க விடுறதில்லைன்னு சொல்லி. அம்மா சொல்லடி தங்கம், என்னடி தங்கம் வேணும்? கால் வலிக்குதுடா, இன்றைக்கி மட்டும் ஆயில் மசாஜ். சரி இரு, இன்றைக்கி மட்டும்தான் ஓகேவா, நான் போய் ஆயில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் உங்கள் பெல்லி பம்பை அப்படியே டச் பண்ணி ரஃப் பண்ணி கொடுத்துட்ருக்குறீங்க. என்ன மேடம் இப்போவே அப்பா பொண்ணா என்ன? உள்ளே இருக்கும்போது இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களா? வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பாவை கையிலே பிடிக்க முடியாது. அவன் தான் உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறான். உன்னை எப்படியாச்சும் நல்லபடியாக அவன் கையில் கொடுத்துடணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சரியா? டேட்டுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குங்க மேடம். அர்ஜென்ட்டு பட்டு எனக்கு பெயின் எதுவும் கொடுத்துடாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அம்மா ரொம்ப வீக்காக இருக்கிறேன்னா அப்பா அதுக்காக பார்த்து பார்த்துக்கிறான். அப்பா பாவம் இல்லையா? ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், அம்மாவும் ஹெல்த்தியாக இருக்கணும். 2 பேரையும் அப்பா ஹெல்த்தியாக பார்த்துக்கிறாரா? நீங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் வந்துடுவீங்க, புரிஞ்சுதா? என்னடி சொன்னா என் பொண்ணு? உன் பொண்ணு ஒன்றும் சொல்லலை, எனக்கு தான் கொஞ்சம் காலெல்லாம் வலிக்குது, பிடிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் தைஸில் அப்படியே 2 காலையும் நீட்டுறீங்க. அவன் உங்கள் தைஸுக்கு மேலே உங்கள் ஸ்கர்ட்டை ஏற்றி வச்சுட்டு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி அவன் நீவி விட்டு உங்களுக்கு அதை நல்லா ரஃப் பண்ணி கொடுத்து அவ்வளோ வார்ம்னஸாக ஹீல் பண்ணி உங்கள் காலுக்கு அவன் சொடக்கு எடுத்து விட்டுக்கிட்டு அப்படி இருக்கான். பார்த்ததுக்கு உங்கள் கையில் ஒரு பவுல் ஃபுல்லாக கேரட்டு அது இதுன்னு சொல்லிட்டு சாலட் மாதிரி கொடுத்துட்டா நைட்டுக்கு உங்களுக்கு. மாமா இப்போ தானே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடித்தேன், அதுக்குள்ளே இதை கொடுத்தா என்னடா அர்த்தம்? ஃபுட் எடுத்து 1 hour ஆயிடுச்சு.
வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோ. ஹம், ஒரு ஃப்ரூட் சாலட்னா கூட பரவாயில்லடா, வெஜ்ஜில் சாலட் பண்ணி கொடுக்குறியே எப்படிதான்? அப்படிதான் சாப்பிடு. நீ ஒரு வாய் இதில் சாப்பிட்டு பாரு, உனக்கு தெரியும் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம்னு. ரொம்ப பேசாத பாப்பா, இதெல்லாம் என்ன பெரிய இதா? சாப்பிடவே முடியாதா என்ன? சாப்பிட்ற எனக்கு தானே தெரியும். உன் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு நீ இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்போ நான் என்ன சாப்பிட்றது? ம் இது வந்து உள்ளே இருக்க பொண்ணுக்கு கிடையாது, இது இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு தான் ரொம்ப வீக்காக அனிமிக்காக இருக்கிறாங்களாம். ம். நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். இருக்கீங்க ரொம்ப தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. அதான் டாக்டர் சொன்னாங்களே டேப்லெட்ஸ் எதுவுமே கண்டினியூஸாக போடலைன்னு. ஏண்டி, ஆஃபீஸ் போகிற டயத்துலேயே நான் ஒன்றையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்போனாச்சும் இந்த டேப்லெட்டை போட்டுருக்க கூடாதா என்ன? மாமா, நீ இருந்தால் சர்க்கரையெல்லாம் வச்சு கொடுத்துருவியா? எனக்கு அதெல்லாம் போய் எடுக்க அவ்வளோ அலுப்பாக இருந்துச்சு. பத்தாததுக்கு அது ரொம்ப பயங்கரமாக கசப்பாக இருக்குது விட்டமின்ஸு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? பாப்பா பாவம் இல்லையா? அவ்வளோ கஷ்டப்பட்டு டேப்லெட் போடணுமா என்ன? அச்சோ, இப்படியெல்லாம் க்யூட்டாக கேட்டா ஆமாம்மா என் பாப்பா பாவம்லாம் சொல்ல மாட்டேன். நீ பண்ணது தப்பு, ஒழுங்காக டேப்லெட்ஸ் எடுத்துருந்துருக்கணும். நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து பாருடா, அப்போ தெரியும் உனக்கு இவ்வளோ டேப்லெட் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு. எதுக்கு கத்துற? சுச்சோ, கத்தக்கூடாது. பாப்பா தூங்குறான்ல, சும்மா முத்தா கொடுத்துட்டு இருக்கா அதை நீ ஆமான்ட்டு. எப்போ பாரு கோவம் வரப்போ முத்தா கொடுத்து சரி பண்ணி விட்டுடுற. சரி அவ்வளோதானடி, 2 months கூட இல்லை, அவ்வளோதானடி. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை காலை வச்சுட்டு அப்படியே என்னமோ சும்மா இருக்க போகிற மாதிரி. நான் அன்றைக்கே சொன்னேன், கேட்டியா? பாப்பா ப்ளீஸ் டி, கிட்டத்தட்ட 10 months ஆக போகுதுடி, டெலிவரியே வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சதுலேருந்து சொல்கிறடி. நான் சொன்னேனே கேட்டியான்னு. குழந்தையே பிறக்க போகிறாடி, ஏன்டி இப்படி பண்ணுற? ஆமாம், நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா நம்ம 2 yearsக்கு அப்புறம் பாப்பா பெற்றுட்டு இருந்திருக்கலாம். நீ தான் எனக்கு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு நீ என்னை படாத பாடுபடுத்தி இப்போ பாருடா, இப்போ நான் வீக்காக இருக்கிறேன்டிங்கிற, இவ்வளோ காய்கறியை சாப்பிட சொல்கிறேன், டேப்லெட் போடலைன்னா அதுக்கு வேற கேள்வி கேட்குற. எனக்கு ஏன் கஷ்டம்? சரி ஓகே, நீ சொன்னதை நான் கேட்காதது என் தப்பு தான், சரியா? மாமா, நீ 100 தடவை சாரி கேட்பியா? நான் 100 தடவையும் சொன்னான். ஆமாம், நீ 100 தடவை சொன்னாலும் நான் 100 தடவையும் சாரி கேட்பேன். சாரி அன்னைக்கு என் தப்பு தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது 2 பேரும் பண்ணின தப்பு. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, என் பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. நடிக்காத மாமா, நைட்டு நீ என்னென்ன பண்ணுறன்னு உன் பொண்ணு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. அது வந்து அது அவளுக்கு புரியும். அப்பா நிலமை என்ன, ஆஃப்டர் 10 months அப்பா உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியும். ஆமாம் புரிஞ்சிருக்கும் அப்படியே. மாமா நைட்டு எப்படி கெஞ்சுனா ஒரே ஒரு தடவை பண்ணு. வேண்டாம் மாமா, ஒரே ஒரு தடவை சொல்லு மாமா, எப்படி கெஞ்சுனா? பப்பா ப்ளீஸ்டி, கொஞ்சம் நோண்டு, ஒன்றுமே பண்ண மாட்டேன்டி, பொண்ணுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ பேக் சைட் திரும்பிக்கோ, நான் இந்த பக்கம். செம்மையாக கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். நீ ஒத்துக்கிட்டியா என்ன? இல்லைல்ல, எனக்கு தானே எவ்வளோ பெயினாக இருந்துச்சுன்னு எனக்கு தானே தெரியும். அது எப்படி உனக்கு எப்படி அவ்வளோ பெயினாக இருந்திருக்கும்? நீ தான் அப்பயும் விடலல்ல. சொல்லு பார்ப்போம். என்ன நீ விட்டா இதே டாபிக் பேசிகிட்டு இருப்ப போல இருக்கு, இதெல்லாம் பேசக்கூடாது. நைட்டு கெஞ்சுவல்ல, அப்போ பார்ப்போம். அப்போ இதெல்லாம் கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறேன்னா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் தூங்க மாட்டேன். எதுக்கு நான் தூங்க மாட்டேன்? இன்றைக்கெல்லாம் நான் பயங்கரமாக டயர்டாக இருக்கேன், செம்மையாக தூங்கிடுவேன் தெரியுமா? தூங்குனாலும் என்ன பண்ணுவேன்? பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து கெஞ்சிக்கிட்டு தான் நீ இருக்க போகிற, கரெக்டா? என்ன பண்ண சொல்கிற? உன்னை ஹக் பண்ணாமல் நான் தூங்கவே முடியல. நீ என்னென்னா பாதி நைட்டில் இடிக்குதுடா வலிக்குதுடாங்கிற, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? அதான் பின்னாடி எப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கலாமேன்னு நைட்டு கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கே நீ ஒத்துக்கலை. நீ சும்மா சொல்லாத, வந்து என் இயர்ஸ் கிட்ட நெக்கு கிட்டலாம் நீ கிஸ் பண்ண, எனக்கு தெரியும். சரி, அது ஏதோ சும்மா ரொம்ப நாளாக ஆசை, அதனால் அதை கிஸ் பண்ணேன். கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லு, கரெக்டா? சரி, ஒன்றும் ஃபீல் பண்ணாத. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 6 monthsக்குலாம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் 1 year உன்கிட்ட வராதாவே நான் இல்லை. எதுக்கு கிட்ட வர மாட்டேன்? எதுக்குடா கிட்ட வர மாட்டேன்? இரு ஒரு நிமிஷம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என் பொண்ணை விட நான் ஒன்றை தானே நல்லா பார்த்துக்கணும். அப்போ என் ஆசைக்காக நான் உன் கிட்ட வர முடியுமா என்ன? அப்படி சொன்னியா? ஆனால் மாமா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு தான்
ரொம்ப ஆசையாக இருக்குமா ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதுக்கு, தெரியுமா? அப்படியா? எதை வச்சு எப்படி சொல்கிற? அது ஒரு சீக்ரெட் இருக்குது, அதனால். சரி, ஓகே. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உனக்கு ஓகேனா, நீ ஹெல்தியானதுக்கப்புறம் உனக்கு எப்பப்போ அப்பப்போ அப்படியா மாமா? சும்மா தான் சொன்னேன், அப்படியே கொட்டாத, மண்டையை ஆட்டுற ஆணுக்கிட்டு. ஏய், நீ அநியாயம் பண்ணுறடி. ஆனா மாமா முத்தா அப்படிங்கிறீங்க. அவன் கிட்ட வந்து லிப்ஸில் மாமா ஸ்ட்ராங்கா, மாமா இன்னும் ஸ்ட்ராங்கா, போதுமா என் பட்டுக்கு? மாமா ஹக்கா அப்படிங்கிறீங்க. அப்படியே ஹக் பண்ணுறான் மாமா ஸ்ட்ராங்கா. ஏய், அப்புறம் என் பொண்ணு கொல்லிக்கும், போதும். பாத்தியா, இப்போ கூட உன் பொண்ணு தானே, என் ஆசை என்னன்னு தெரியாதுல்ல. சரி சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் 4 தூங்க போகலாமா? மாமா தூக்கிக்கிட்டு, இல்லை இன்றைக்கி ஃப்ளோர் பெட்டு தான், நான் பெட்டு இங்கேயே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாலிலேயே பெட் அரேஞ்ச் பண்ணி உங்களை படுக்க வச்சுட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உங்களை அப்படியே டைட்டாக பேக்கில் ஹக் பண்ண மாதிரி. டைட்டானா ரொம்ப டைட்டாக இல்லை, லைட்டாக தான், பிகாஸ் நீங்கள் ரொம்ப வீக்கான பர்சனு. ஸோ அதனால் அவன் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுவான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நெக்ஸ்ட் டே தான். ஆஃபீஸ்க்குள்ளே டானியா தலையை கீழே போட்டுட்டு நிற்கிறா. பக்கத்தில் லெஃப்ட்டு ரைட்டு லூஸ்லியாகவும் ஆமியாகவும் நின்றுட்டுருக்காங்க. வழக்கம் போல் தலைவர் பறக்க விட்டுட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கிறாரு. என்ன தான் சொல்கிறதுனே தெரியல டானியா, உனக்கு என்ன தான் சொல்கிறேன்னு தெரில. பேசாமல் உனக்கு நான் வேணா டீச் பண்ணட்டுமா? உட்காந்தி லெசன் எடுக்கட்டுமாண்ணா? டியூட்டராக வேணா இருக்கட்டுமா? என்ன சொன்னால் தான் உனக்கு ஒரு வேலையை கரெக்டாக பண்ண தெரியும். நீயே ஒரு தண்டம், உனக்கு கீழே 2 தண்டம் இருக்கும் பாரு, ஒன்றுத்துக்கும் உருப்படாதுங்க. இதெல்லாம் என் செக்ரட்டரி டீமில் இருக்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறான். டானியா எதுக்குமே பேசாமல் அவள் அப்படியே அமைதியாக சிரிச்சுக்கிட்ட நின்றுட்டுருக்கிறான். வெளியில் போய் தொலைங்க, போயிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி தொலைங்க, என் உயிரை போட்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து வெளியே துரத்தி விட்றான். இப்போ லூசியும் ஆமியாங்க தான். சே, ரொம்ப கஷ்டண்டி, மனுஷனா இவர், என்ன ஜென்மம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கடுப்பில் திட்டிக்கிட்டு டானியாவை பார்க்குறாங்க. டானியா ரொம்ப கூலாக சிரிச்சுக்கிட்டா அமைதியாக வரா. ஏ மச்சான், உனக்கு என்னடி ஆச்சு? திட்டு வாங்கி புத்தி எதுவும் வீணாக போச்சா என்ன? எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? உனக்கு தெரியாதா லூசி, ஒரு தடவை வாங்கினா இருக்கும், ஓயாம வாங்குறான்ல, அதான் பழகிருப்பா. என்ன மச்சா, உண்மை தானே? அப்படிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகி நிற்கிறாளுங்க. டானியா சிரிச்சுக்கிட்டே திரும்புகிறான். சீரியஸாக சொல்கிறேன், அவரை மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது. ஒரு சில பேரோட கூட இருந்து பார்த்தா தானே தெரியும் அவங்க எப்படின்னு. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவருன்னு. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர் ரொம்ப நல்லவர் தான். லூசிக்கு ஆமியாவுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கலாம். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்கன்னா வந்து இந்த 5 from PT Stream Tech 2.0. டாடா, பை, see you, love you all.